18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, எனக்கு பிடிச்சது உன்னை தொட்டுனியா, அதுக்கு பிறகு உனக்கு பிடிச்சது தானாகவே உன் வீடு தேடி வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படிதான் இப்போது எனக்கு பிடித்த விபூதியையும் சந்தனத்தையும் மட்டுமல்ல, உனக்கு பிடிச்ச தங்கத்தையும் கூட உன் கண்களில் காட்டினேன். அதாவது நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறன்றத நானும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உன்னை முழுமையாக புரிந்து கொண்ட இந்த கருப்பசாமி, நீ கேட்டாலும் கேட்கலினாலும் உனக்கான நல்லதை, உன் மனசுக்கு பிடிச்சதை தான் உனக்கு தருவேன். இதோ இப்போது உன் வீடு தேடி மிக பெரிய விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். எனக்கு பிடிச்சது விபூதி. அதாவது வெற்றியின் அறிகுறியாக இருக்கும் இந்த விபூதியையும், சந்தோஷத்தின் அறிகுறியாக இருக்கும் இந்த சந்தனத்தையும், செல்வத்தின் அறிகுறியாக இருக்கும் இந்த தங்கத்தையும் உன் கண்களில் காட்டுனேன். ஆனா நீ சரியாக வெற்றியும் சந்தோஷமும் வாழ்க்கையில கிடைச்சிட்டாலே மற்ற எல்லாம் தானா வந்துடுங்கிறது போல விபூதியையும் சந்தனத்தையும் தங்கத்தையும் கூட பார்த்தாய்தானே. எது எப்படியோ நீ சரியா எனக்கு பிடிச்சதை தொட்டுட்ட. இனிமே என்ன, எனக்கு பிடிச்சதை தெரிஞ்சு வச்சிருக்க. என் அன்பு பிள்ளையான உனக்கு பிடிச்சதை நான் தெரியாமலா இருப்பேன்? இதோ இப்போதே உன் விருப்பமெல்லாம் நிறைவேறும் விதமாக, உன் வாழ்க்கையே அழகாக அமையும் விதமாக உனக்கு பிடிச்சதை உன் கைகளையே தரப்போறேன். எப்போதும் பேசும் வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் இருக்கட்டும். ஏன்னா நீ பேசுகிற வார்த்தை ஒரு சமயம் உன்னை நல்ல நிலைமைக்கும் கொண்டு வரும், இன்னொரு சமயம் உன்னை கீழே தள்ளிவிடவும் வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள் கத்தியை விட கூர்மையானதல்லவா? எப்போதுமே அடுத்தவங்களையும் புண்படுத்தாம நீயும் மனசு கஷ்டப்படாம பேச கத்துக்கோ. அது அவ்வளவு சுலபமாக வராது. ஆனா நீ கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சினா, அடுத்தவங்க பேசும்போது எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையின் தத்துவம் உனக்கும் புரிய வந்துடும். அந்த சூட்சுமமும் உனக்கு புரிந்து விடுவேன் செல்லவே. அந்த கத்தி எனும் வார்த்தையை கவனமா பயன்படுத்தலைனா இன்னொருவர் மனம் கஷ்டப்பட்டு காயப்படுவார். அப்படி ஒரு தப்பை மட்டும் நீ எப்பவுமே செஞ்சிடக்கூடாது. எல்லார் மனதிற்கும் இதமான ஆறுதலான நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசு. ஏன்னா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை அழகானதாக மாறப்போகுது. அந்த சமயத்தில் எதையாவது தப்பாக பேசி வச்சு நீ பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் கஷ்டமோ வேதனையோ வலியோ ஏமாற்றமோ தோல்வியோ அவமானமோ எதுவுமே இருக்காது. எல்லாத்தையுமே சரி செஞ்சு உனக்கு பிடிச்சதை உன் கைகளில் கொடுத்து நீ சந்தோஷமா நிம்மதியா நோய் நொடி இல்லாத சீரும் சிறப்புமான வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் எனக்கு பிடித்ததை தொட சொன்னேன் செல்லமே. இனிமே நீ சிரிச்ச முகத்தோட சீரும் சிறப்புமாக மன நிம்மதியோட அழகாய் மகிழ்வாய் வாழ்வதை யாராலுமே தடுக்க முடியாது. ஏன்னா வெற்றிகரமான விபூதியையும் பார்த்துட்ட, சந்தோஷமான சந்தனத்தையும் பார்த்துட்ட. அப்புறம் என்ன, தங்கமும் வைரமும் வைடூரியமும் நிறைஞ்ச செல்வ வளமான ராஜயோக வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. நிஜமாவே நடக்குமான்னு யோசிக்காத, என்னை முழுசா நம்புனா நிச்சயமாக அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமையும். மனசுல எவ்வளவோ காயங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இப்படி எல்லா இடங்களிலும் சிரிக்க பழகி கொண்டால் எந்த காயமும் உனக்கு பெரிதாக தெரியாது தானே. காலமும் நேரமும் எப்போ எப்படி வேணும்னாலும் மாறும்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகளையும் சஞ்சாலங்களையும் சங்கடங்களையும் நினைச்சு வருத்தப்படாத. சீக்கிரமே எல்லாத்தையுமே நான் சரி செய்கிறேன். உன் வாழ்க்கையில தேவையற்ற விஷயங்களை விலக்கி தேவையான எல்லாமே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இப்போதைக்கு உன் கூட இருக்கிறவங்கள யாரு நல்லவங்க யாரு நடிக்கிறவங்கன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பழகு. ஏன்னா நல்லவர்களை எல்லாம் நம்பலாம், ஆனால் நல்லவர்களாய் நடிப்பவர்களை நீ நம்புனா அதுவே உன் வாழ்க்கையை ஆபத்தில் மாட்டி விட்டுடும். அதனால தான் பேசுகிற மனிதர்களையும் பழகிற மனிதர்களையும் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழக சொல்கிறேன். உன் எண்ணங்கள் மட்டும் சரியாக இருந்தால், சிறப்பாக இருந்தால், அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான முதல் படியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுற. அப்படி இருக்கும்போது உன்னையும் நீ முழுதாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்னும் உனக்கு தெரியுமா உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு? உன்னையே இன்னும் நீ முழுசா புரிஞ்சு வச்சுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல சமயங்களில் பல மாற்றங்களுக்கு உள்ளாகிறாய்.
உன் மனசு மாறிக்கிட்டே இருக்கு, உன் யோசனையும் மாறிக்கிட்டே இருக்கு, உன் பேச்சும் சிந்தனையும் கூட மாறிக்கிட்டே இருக்கு. முதல்ல உன்னை யாருன்னு நீயே தெரிந்து கொள். ஒரு சில அவமானங்களை நான் உனக்கு கொடுத்ததின் காரணம் கூட அதுதான். இப்படியே சும்மாவே இருக்காம சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவதற்கான வேலைகளை நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் சில அவமானங்களை வெகுமானங்களாக உனக்கு கொடுத்தேன். அடுத்தவன் 1000 பகுமானம் காட்டலாம், ஆனா நீ எதை பார்த்தும் பயந்து போகாதே. உன் வாழ்க்கைக்கான வெகுமானத்தை சீக்கிரமாக நான் தருவேன். நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில சமயம் நீ கர்ஜனை செஞ்சாதான் நீ சிங்கம்ன்றது தெரிய வரும். அப்படி இல்லைனா நரிகள் உன்னை ஏமாற்றி கீழே குழியில் தள்ளிவிடவும் வாய்ப்பு இருக்கிறதல்லவா? சிங்கம் போல கர்ஜித்து கொண்டே சிறப்பாய் வேலை செஞ்சு உன் திறமையை வெளிக்காட்டி உன் வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் சிங்கம் போல இருக்க சொல்றேன். எப்போதுமே உன் திறமையையும் பலத்தையும் நீ அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. வாழ்க்கையில எதையாவது சாதிச்சுதான் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீ திருப்தியான வாழ்க்கையை வாழணும்னா, உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறணும்னா, நீ எதிர்பார்ப்பது போல ஏதாவது சாதனைகளை செஞ்சுதான் ஆகணுமேன்னு சொல்லவே. இந்த உலகத்துல மனிதன் சுலபமா வாழ்க்கையை வெறுத்துறான். ஆனா அப்படி வாழ்க்கையே வெறுத்து என்னடா இது வாழ்க்கை, ஏண்டா இது இப்படி இருக்குன்னு புலம்புறதுக்கு பதிலாக எனக்குன்னு ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கு, இது கூட இல்லாம எத்தனையோ பறவைகளும் விலங்குகளும் தங்க இடம் இல்லாம தூங்க வசதியா இல்லாம எவ்வளவோ அல்லல் படுறதுங்க. ஆனா எனக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு, இதையே நான் வீணாக்கணும்? ஒவ்வொரு நொடியையும் நான் ரசிச்சு அனுபவிச்சு சிரிச்சு சந்தோஷமா வாழணுன்ற துணிச்சலை உனக்குள்ள உண்டாக்கிக்கோ. ஏன்னா இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் போதும், வாழ்க்கையை வெறுத்து சலிச்சு பேச ஒரு நொடி துணிச்சல் போதும். ஆனா வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டுமல்லவா? நீ எப்போதுமே துணிவும் தைரியமும் கொண்ட ஆளா இருந்தீனா உன் பின்னால நிக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத சீக்கிரமே நீ புரிந்து கொள்வாய். ஏன்னா உன் பின்னால நிக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு மட்டும் நினைச்சிடாத. அவங்க எப்போ உன் முதுகுல குத்தலாம், உன் காலை வாரி விடலாம்னு நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். உன் உதடுகளில் சந்தோஷமும் உன் மனசுல நிம்மதியும் இருந்தா யாராலும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. அதை விட்டுட்டு மோத்தை தூக்கி வச்சுக்கிட்டு மனசுல குழப்பத்தோடும் கவலையோடும் இருந்தால் எந்த எதிரியும் உன்னை சுலபமாக சாய்த்து விடலாம் என்பதை தெரிந்து கொள். ஏமாந்து போறதை விட பெரிய வழி நீ ஏமாந்துகிட்டு இருக்கோம்னே தெரியாம இருக்கிறது தான். முதல்ல யார் என்ன சொல்லி உன்னைகிட்ட நடிக்கிறாங்க, யார் என்ன சொல்லி உன்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளேன்னு சொல்லவே. உன்னை அவமானப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்தி இன்னொருத்தவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க சந்தோஷம் அடைகிறாங்கன்னா நிச்சயமாக அதற்குரிய தண்டனையை நான் கொடுப்பேன். காக்கும் கடவுள் கருப்பசாமி நான் சும்மா கிடையாது. எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அதை நான் சரியா செய்யும் போது என்னுடைய பொறுப்பை சரியாக செய்ய விடாமல் தடுத்து யாராவது யாருக்காவது கெடுதல் செய்தாலும் சரி, அல்லது யார் மனசையாவது நோகடிச்சு கண்ணீர் விட வைத்தாலும் சரி, நான் ஒருபோதும் அதை பொறுக்க மாட்டேனேன்னு சொல்லவே. ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீ யாரையாவது அழுக வச்சு கண்ணீர் விட வச்சினா அதே கண்ணீர் உன் கண்களில் இருக்குன்றத மறந்துடக்கூடாது. எப்போவுமே எல்லாருக்குமே சிரிப்பையும் சந்தோஷத்தையும் வரவழைக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். வாழ்க்கை எப்போதுமே வாழ தெரிந்தவரிடம் இருப்பது கிடையாது. கஞ்ச பையனிடம் காசு இருக்கும், வாழ்க்கையை வாழ தெரியாதவனுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும். பாசம்னே என்னான்னு தெரியாதவனுக்கு சொந்த பந்தம் நிறைய இருக்கும். உழைக்க தெரிந்தவரிடம் பணம் இருக்காது, பாசம் தெரிந்தவரிடம் உறவுகள் இருக்காது. உனக்கு எது எது இல்லையோ எல்லாத்தையுமே உனக்கானதாக உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். காசு பணம் சந்தோஷம் செல்வம்னு எல்லா உறவுகளும் உன்னை சுற்றி இருக்கும்படியும் உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் உனக்கு பிடிச்சதை தொட சொன்னேன். நான் சொன்ன எல்லாமே சீக்கிரமாக உன்னை தேடி வரும். அது மட்டுமல்ல, இன்னும் 3 நாளில் உன் மனசு மகிழக்கூடிய வகையில் உனக்கான விருப்பத்தையும் நான் நிறைவேற்றி தர்றேன். எப்போதுமே தேடல் என்பது எதிர்பார்ப்பு என்பது ஒரு அளவோடு இருந்தால் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கானதாக உனக்குரியதாக உன்னிடமே இருக்கும். நீ நினைச்சதை நடக்க விடாம எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, அதை நடத்தவே விடக்கூடாதுன்னு தட்டி பறிப்பதற்கு
உனக்கானதை வெட்டி ஏமாத்தி பறிப்பதற்கு ஒரு கூட்டமே வந்தாலும் சரி, எதை நினைச்சும் பயப்படாதே என் செல்வமே. நீ துணிஞ்சு தைரியமாக இரு. முன் வச்ச கால ஒருபோதும் பின்னெடுக்காதே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறப்போகுது. உன் மதிப்பு என்னங்கிறத நீதான் முடிவு செய்யணும். நிச்சயமா உன்னை சிறப்பாய் சந்தோஷமாய் நான் வாழ வைப்பேன்.